ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அந்த ஃபுட்பால் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எல் அடுத்த சீசன் நடக்குமா, ஐஎஸ்எல்லோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எஃப்க்கும் ஐஎஸ்எல்க்கும் என்னதான்ப்பா பிரச்சனை, ஏன் ஐஎஸ்எல் அடுத்த சீசன் நடக்குமான்னு ஒரு டவுட்டில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே பெய்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்லோட ஃபியூச்சர் ஒரு கேள்விக்குறியில் தாங்க இப்போ இருக்குது. டேரக்டாக பேசி தான் ஏன் ஐஎஸ்எல் இப்ப டவுட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஎஸ்எல்லுக்கும் ஏஎஃப்எஃப் அண்ட் எஃப்எஃப்டிஎல் இவங்க எல்லாருக்குமே ஐஎஸ்எல் கிளப்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கும் இந்த கிளப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க இடையே ஒரு பிரச்சனை இருக்கு. அதே போல அதுவும் அந்த ஷேரிங் ஆஃப் ஸ்டேக்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனாலதான் ஐஎஸ்எல் அடுத்த ஃபியூச்சர் சீசன்ஸ் நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை ஐஎஸ்எல்ஸை பொறுத்த வரைக்கும். சில கிளப்ஸ் என்ன இருந்தாலும் அவங்க சைனிங்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை சிட்டி எஃப்சி எல்லாம் சைனிங்ஸ் பண்றாங்க. ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி இவங்கெல்லாம் சைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ், நம்ம சென்னை என்எஃப்சி இவங்கெல்லாம் பெருசா சைனிங்ஸ் எல்லாம் பண்ணல. நம்ம சென்னை என்எஃப்சி எல்லாம் கம்ப்ளீட்டா சைனிங்ஸ் பாஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் சென்னை என்எஃப்சி எந்த பிளேயரும் ஐஎஸ்எல் சீசன் 13 சைன் பண்ணலன்னு சொல்லி தான் ஆகணும். அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஎஸ்எல் ஃபியூச்சரை பொறுத்து தான் இந்த கிளப்ஸ் தான் முடிவெடுக்க போறாங்க. மெயினா நம்ம சென்னை என்எஃப்சிலாம் எப்படி போகுது அதை பொறுத்து தான் முடிவெடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் இதை பத்தி எந்த கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஐஎஸ்எல் இப்போ இன்னொரு புது ப்ரொபோசலை எஃப்எஃப்டிஎலோ ஏஎஃப்எஃப் இவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபோசல் அக்செப்ட் ஆனாதான் ஐஎஸ்எல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி எந்த நியூஸும் இது வரைக்கும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எல்க்கு இன்னும் பெரிய ஸ்பான்சர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டெலிகாஸ்ட் ஸ்பான்சர்ஸே இப்போ யார் பண்ண போறா அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஎஸ்எல்லோட ஃபியூச்சர் இப்போ ஒரு பெரிய டவுட்ல தாங்க இருக்கு. பட் ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேன்ஸா நம்ம ஐஎஸ்எல் நடக்கணும்னு தான் விரும்புவோம். ஏன்னா ஐஎஸ்எல் மாதிரி லீக் இந்தியாவில் 2014 ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நல்ல லீகாக தான் இருந்துச்சு. பட் எதனால இப்படி நடக்குதுன்னு சுத்தமாக சொல்ல முடியல. ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இது ரொம்ப சேடாக தான் இருக்கும். ஐஎஸ்எல்க்கு ஸ்பான்சர்ஸ் இல்லைன்றாங்க. அதே போல் புது ப்ரொபோசல்ஸ் வைக்கிறாங்க. இதுக்கு மேலே போய் ஏஎஃப்எஃப் அவங்க கேலண்டர் இயர்லேருந்து ஐஎஸ்எல்லை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் போயிருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு ஐஎஸ்எல் நடக்குமா ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பற்றி யாருக்குமே தெரியாது. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் அஃபீஷியல் கிளியர்னு சொன்னோம். ஆனால் மோஸ்ட்டாக சில சோர்சஸ்லாம் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஐஎஸ்எல் நடக்க சான்சஸ் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா ஐஎஸ்எல் நடக்க பெஸ்ட் சான்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஐஎஸ்எல் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐஎஸ்எல் மாதிரி லீக் ஃபுட்பால், இந்தியன் ஃபுட்பாலை வளர்த்தது ஐஎஸ்எல்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி லீக் இருக்கிறது இந்தியன் ஃபுட்பாலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கான வேலைகளை ஏஎஃப்எஃப்பும் செய்யணும்னு கேட்டுப்போம். அதே போல் எஃப்எஃப்டிஎல் ஆகட்டும், யார் கிளப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாரும் இதை பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புவோம். நம்ம ஒண்ணுதான், ஐஎஸ்எல் நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும், நடக்கும் நம்புவோங்க. நீங்க மறக்காம சொல்லுங்க, இதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் என்ன, ஏன் ஐஎஸ்எல்க்கு மட்டும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க மாட்டேது பெருசா. அதே போல ஐஎஸ்எல் அண்ட் எஃப்டிஎஸ்டிஎல் அண்ட் ஏஎஃப்எஃப் குள்ள இருக்கிற பிரச்சனை முடியுமா, ஐஎஸ்எல் அடுத்த சீசன் நடக்குமான்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.